ஓம் நமச்சிவாய. என் அன்பு செல்வமே, ஏன் இப்படி நடக்கின்றது? எதற்காக என் வாழ்வில் மட்டும் இத்தகைய நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன? என்னை சுற்றி யாரேனும் சதி செய்து கொண்டிருக்கிறார்களா? அல்லது என் விதியே இப்படித்தான் எழுதப்பட்டு உள்ளதா? இது விதியா சதியா என்ற கேள்விகளுக்குள் தான் இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த விதியா சதியா என்ற கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொண்டாலே எல்லா பிரச்சனைகளும் விளங்க துவங்கும், தீர்வும் கிடைக்கும். முதலில் இந்த விதி என்னவெல்லாம் செய்கின்றது, உன் வாழ்வில் அது எப்படியெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள். காலம், எந்த விதியும் இதற்குள் அடங்கும். விதிகள் காலத்தால் மாறும். விதி விளையாடிவிட்டது, அது அவன் விதி, விதிப்படி நடந்தது, எல்லாம் என் விதி என்று சொல்கிறோமே. இந்த விதி என்பது என்ன? யார்தான் இதை நிர்ணயிக்கிறார்கள்? உன் வாழ்வில் உனக்கு விதி எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது? விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நான் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும்? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும்? அதை அடைய நான் ஏன் உழைக்க வேண்டும்? எல்லாம் விதிதான் என்றால் வாழ்வில் எனது பங்குதான் என்ன? இன்னும் இந்த விதியை புரிந்து கொள்ள நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் நம் வாழ்வில் எந்த பாதகமும் செய்யாமல் இருப்பதுதான் முதல் விதி. முதலில் இந்த விதி எனும் நம்பிக்கை மூலமாக நமக்குள் மனதில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். பிறகு விதி நிர்ணயிக்கப்படும் விதத்தை பற்றி முழுதாக அறிந்து கொள். இந்த விதி என்பது பெரும்பாலும் மனிதர்களின் மன சமாதானத்திற்காகவே பயன்பட்டு வருகிறது. அவன் விதி முடிந்துவிட்டது, போய்விட்டான், தோற்றுவிட்டான், இப்படியாக தன் மனதை சமாதானம் செய்வதற்காகவே இந்த விதியை பயன்படுத்துகிறார்கள். உண்மையில் இப்படி நம் செயல்பாடுகளால் ஏற்படும் விளைவுகளுக்கு விதி என்ற ஒன்றின் மீது பழிபோடாவிட்டால் இங்கு பல மன நோயாளிகளாகவே மாறிவிடக்கூடும். அதற்காக தான் இந்த விதி என்பது இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் விதி என்ற ஒன்றே இல்லையா, எல்லாம் மாயையா என்று கேட்டால் நிச்சயம் விதி இருக்கின்றது. அது நீ இதுவரை செய்த முற்பிறவிகளின் பலனும் இந்த பிறவியில் இதுவரை செய்து கொண்டிருக்கும் செயல்களின் கர்மாவும் தான் உனக்கான விதியை நிர்ணயித்து கொண்டிருக்கிறது. ஆக கடந்த காலத்து நிகழ்வுகளும் விளைவுகளும் நிகழ்காலத்தின் விதியை நிர்ணயிக்கின்றன. நிகழ்காலத்தில் நாம் வாழும் வாழ்வும் அதன் விளைவுகளும் எதிர்கால விதியை நிர்ணயிக்கிறது. அதை உணர்ந்து கொண்டாலே இந்த விதியை நாம் வென்றுவிடலாம். விதியை மாற்ற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக மாற்ற முடியும். விதியினால் ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்கள் இதுவரை செய்த பாவங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். அப்படி என்றால் இந்த நிகழ்காலத்தில் புண்ணிய காரியங்களை செய்ய துவங்க வேண்டும். தர்ம காரியங்களையும் நற்செயல்களையும் உதவும் குணங்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக புண்ணிய காரியங்கள் செய்வதால் இதுவரை செய்த பழைய பாவங்கள் குறையுமா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை. ஒரு முறை செய்த செயலுக்கு கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்படியானால் புண்ணிய காரியங்கள் செய்வது எதிர்காலத்தில் நமக்கு நாமே நல்ல விதியை எழுதி கொள்வதற்காகவே. எதிர்காலத்தினேனும் நிகழ்காலத்தை போல புலம்பிக் கொண்டிருக்காமல் கவலைப்படாமல் கண்ணீர் விடாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த நிகழ்காலத்தில் புண்ணிய காரியங்களை நீ செய்தாக வேண்டும். அப்படி செய்வதினால் உன் விதியை நீயே எழுதி கொள்ள முடியும். என் கண்மணியே, புரிந்து கொண்டாயா? உன்னால் முடிந்த அளவு புண்ணியங்களை செய்து வா.
உன் ஏக்கத்தை விட்டுவிடு, போராட்டங்களை மறந்துவிடு, உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் களைந்துவிடு, உன் துக்கத்தை எரிந்துவிடு. இனி உன் மனம் போல் வாழப் போகிறாய், உன் உயிரை கரம் பற்ற போகிறாய். உன் மன ஓட்டத்தையும் உன் மன தவிப்பையும் நான் அறிவேன். நீ ஆசைப்பட்ட, நீ உயிருக்கு உயிராய் நேசிக்கும் உன்னவருடன் தான் உன் திருமணம் நடக்கும். அப்பா நான் இருக்கின்றேன். நடக்கவே இயலாத செயலை நடத்துபவன் நான். என் அற்புதம் கொண்டு நான் உன் திருமணத்தை நடத்தி வைப்பேன். இப்பொழுது உன் அப்பா உனக்கு தரும் சிறு அறிவுரைகளை பொறுமையாக கேட்டுக்கொண்டு வா. அதை உன் வாழ்வில் செயல்படுத்தவும் முயற்சி செய். உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பது என் பொறுப்பு. வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே, பதற்றம் கொள்ளாதே. வாழ்க்கை அமைதியாக தான் செல்கிறது. உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது. அதை சாந்தப்படுத்த வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது. அதை இப்பொழுது சொல்கிறேன், பின்பற்றி கொண்டு வா. உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும். உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே. அதை மீறிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. எதுவும் உன்னை மீறி வராது. நல்ல முடிவுகள் எல்லாம் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கின்றது. எனவே தவறான முடிவெடுத்து விட்டோமே என்று சோர்ந்து போய் விடாதே. அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு சரியான வழியில் செல். எதையும் உயர்வாக பார்க்காதே, தாழ்வாகவும் பார்க்காதே. யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம், தூற்றவும் வேண்டாம். எல்லோரையும் சமமான பக்குவத்தில் உன் மனதில் ஏற்றிக்கொள். நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை நீ அடைய முடியும். எப்போது எல்லாமும் இறைவனின் செயல் என நீ உணர்கிறாயோ அப்பொழுதே நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் உன் வாழ்வில் நிரம்பி வழியும். உறவினராயினும் நண்பர்களாயினும் கடவுளேயாயினும் தர்மமே மேலானது. தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் விழுந்து போவார்கள். விதி வலியதுதான். மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும். எனவே எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுதும் தர்மத்தை மீறி யோசித்து விடாதே. நீ விரும்பிய ஒன்றை அடைய வேண்டும் என்றால் உனக்கு விடா முயற்சி தேவை. அரிய சாதனைகள் எல்லாம் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல, விடாமுயற்சியினால்தான் வெற்றி அடையப்பட்டவை. நீ விரும்பிய வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்தில் இருந்து வரும் பொறாமை, போட்டி, பேராசை, பயம் போன்ற அழுக்குகளை அழுத்தி உன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் என்று நான் வாக்களித்து விட்டேன். என் வார்த்தைகளை நான் என்றும் காப்பாற்றுவேன். கூடிய விரைவில் நீ நினைத்த வாழ்க்கையை நித்தியமாக பெறுவாய். நம்பிக்கையோடே இரு. ஓம் சிவாய நம.